அஸ்ஸலாமு அலைக்கும். எங்கள் வீட்டில் வந்து இப்போ வந்து குண்டா பொரி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து மாவு பிணைச்சி வச்சுருக்கேன். நல்லா இந்த பாருங்க, மாவு நல்லா எண்ணெய் கொஞ்சோண்டு ரவை கொஞ்சம் போட்டு உப்பு போட்டு பிணைஞ்சி வச்சுருக்கிறேன் மாவு. இது குண்டாம் பூரிக்கு மடக்கு பூரியும் சுட்டுக்கலாம், குண்டாம் பூரியும் சுடலாம். அதுவும் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். கட்டியாக இருக்கணும் மாவு. தண்ணி கிண்ணி நிறையா போயிடுச்சுன்னா மாவு வந்து பூரி வந்து நல்லா இருக்காது. இது பிணைஞ்சி வச்சுருக்கிறேன். இது வந்து முந்திரி பாதாம் ஊற வச்சு பாதாம் தோலை இப்படி எடுத்துடணும். இப்படி எடுத்துட்டு பொடிசாக கட் பண்ணி போடணும். இது வந்து கசகசா போடணும். தேங்காய் பூ, இது ஒரு தேங்காய் போட்டிருக்கிறேன். இந்த பூவை இதை வதக்கி நல்லா ஆற வச்சுட்டு அப்புறம் அதில் வச்சு காமிக்கிறேன். பாதாம் போட்டுக்கிறேன் பாருங்க. இதை வந்து நல்லா கொஞ்சம் வதக்கணும். எண்ணெய் ஊற்றக்கூடாது, எதுவும் இது பண்ணக்கூடாது. கொஞ்சம் நல்லா வதங்கி அது மாதிரி பாருங்க. இது நல்லா வதங்கி லைட்டாக வதங்கணும். ஏன்னா எண்ணெய் நெய் முந்திரி இது எண்ணெய்லாம் ஊற்றக்கூடாது. இது வெறும் முந்திரி பாதாம் அப்படியே ஊற வச்சு பாதாமை அப்படியே இதில் அரைஞ்சி இப்படி போட்டால் கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. தேங்காய் பூ வந்து நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். எண்ணெய் நல்லா தனி சத்து இல்லாமல் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது வந்து நாங்கள் குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றது வந்து இது கொஞ்சம் கனகனமாக இருந்தால் அதனால் வந்து மிக்சியில் ஒரு அடி அடிச்சுக்கலாம். ஒன்றும் இல்லை. அதனால் இந்த வதங்கிடுச்சு பாருங்கள். தனி சத்துலாம் இல்லாமல் ஆயிடுச்சு. தேங்காய் பூ ஆயிடுச்சு. எண்ணெய் ஊற்றிட்டோம். எண்ணெய் காஞ்ச உடனே அந்த பூரியை போட்டு எடுத்து அந்த கீரை ஊற்றி சாப்பிடணும். இந்த பிறகு இப்போ வந்து இந்த சோமசா மாதிரி மடக்கி வச்சிருக்கிறேன் பாருங்க. இந்த பூரி இது வந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு கொஞ்சமாக தெரிஞ்சிச்சு. இவ்வளோ இதுக்கு இது நிறைய மாவுக்கு போட்டு செய்யலாம். இது இதுக்கு வந்து ஒரு கரண்டி வச்சா போதும். வச்சுட்டு இப்படி மடக்கிட்டு இப்படி அன்னைக்கு எடுத்துடணும். இப்படி பிடிச்சி வச்சா அது கொஞ்சம் பார்க்கறதுக்கும் ஒரு அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். அந்த இது மாதிரி பண்ணி கொடுத்தா பிள்ளைங்க வந்து சாயங்கால டைமில் வந்து எடுத்து வச்சு சாப்பிட்டுட்ருக்குங்க வீட்டில் வந்து. ஆனால் இது வதக்கி வச்சிடறோம் பார்த்தீங்களா, அதனால ஒன்றும் உங்களுக்கு கெட்டு போகாது, அப்படியே தான் இருக்கும். இது வந்து மடக்கு பூரி. இது வந்து பாதாம் முந்திரி வந்து தேங்காய் எல்லாத்தையும் நல்லா வந்து எடுத்துட்டோம்னா நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த அதுக்கு வந்து 2 டீஸ்பூன் போச்சுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி வந்து குண்டா பூரி சுடுறோம், பார்த்துக்கோங்க. இது வந்து தேங்காய் பூ வறுத்து நல்லா மிக்சியில் இது பொடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இது வந்து கசகசா வறுத்து வச்சுக்கிட்டோம். இது வந்து பாதாம் முந்திரி கொஞ்சம், ஏன்னா வாயில் தட்டி விடணும் பிள்ளைங்களுக்கு, அதை வச்சு பொடி பண்ணி வச்சுருக்கேன். சர்க்கரை போட்டுக்கணும். சர்க்கரை உங்களுக்கு இனிப்புக்கு தக்கன போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 3.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது இப்படி நல்லா கிளறி இப்படி எடுத்து வச்சுக்கணும். அப்போதான் அந்த இனிப்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வதக்கிட்டு நான் வந்து மிக்சியில் பொடி பண்ணேன். ஏன்னா பச்சையாக பொடி பண்ணால் கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி இதுவாயிடும் தேங்காய் பூ. அதனால் வந்து வதக்கிட்டு அந்த தேங்காயை சீச்சு போட்டு வதக்கி இப்படி செஞ்சுருக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க. சாயங்கால டைமில் நல்லா சாப்பிடுங்க பிள்ளைங்க. நீங்கள் அடுப்பு மேலே கிச்சனுக்கு மேலேயே நாங்கள் வந்து பரத்திடுவோம். மாவில் வந்து எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கணும். கொஞ்சோண்டு ஒரு கை ரவை வந்து இது பண்ணி போட்டு உப்பு போட்டு பிணைஞ்சி நல்லா ஊற வச்சு வைக்கணும். மாவை நல்லா ஊறிடுச்சுன்னா அந்த இது கொடுக்கும். இந்த பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து குண்டா பூரி. அதனால் வந்து குண்டா பூரிக்கு வந்து கொஞ்சம் உருண்டை வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கணும், கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா மாவு வந்து கட்டியாக தான் இருக்கணும். பூரிக்கு வந்து கொஞ்சம் குழவாயிடுச்சுன்னா நல்லா வராது. அதனால் வந்து இப்படி பரட்டிக்கணும்.
தட்டில் போட்டுக்கிட்டு பருத்தி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் சட்டியை காய வச்சு போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா பிள்ளைங்களுக்கு வந்து சாயங்கால டைமில் வந்து இது செஞ்சு கொடுக்கலாம், நான் இது பண்ணி நாஸ்டாக வச்சு கொடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். பிள்ளைங்க லீவ் டைமில் சாப்பிட்டுக்கோங்க. இப்படி நல்லா அமுக்கிக்கணும். இப்படி நல்லா அமுக்கிட்டு, ஏன்னா அந்த இது வந்து வெளியில் வந்துருச்சுன்னா எண்ணெயில் ஃபுல்லாகவே வீணாக போயிடும். அதனால் வந்து இப்படி அமுக்கிட்டு இப்படி பிடிக்கணும் பாருங்கள். இப்படி பிடிச்சி வச்சாதான் இந்த டிசைன் வந்து அழகாக இருக்கும். இது இப்படி செஞ்சு பிடிச்சி வச்சுக்கணும். நாங்கள் வந்து ஒரு ரொட்டி பலகையிலலாம் பருத்தலை, எங்கள் வீட்டு கிச்சன்லேயே நாங்கள் வந்து இதை பருத்தி வச்சுக்கிட்டோம். அப்போதான் வந்து இதுவாக இருக்கும். இந்த பாருங்க, இப்படி எடுத்து தட்டில் வந்து வச்சிடணும். தட்டில் வச்சுட்டு அது செஞ்சிட்டோன்னா எண்ணெயில் போட்டு அதுக்கப்புறம் எடுத்து இது பண்ணி காமிக்கணும். கீரை செஞ்சு வச்சுக்கலாம் பாருங்க, அதை ஊற்றி இதில் ஊற்றி சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். வந்து சாப்பிட வந்து நல்லா பசங்க, எங்கள் பிள்ளைங்க, எங்கள் பையன், மருமக, எங்கள் அம்மா எல்லோரும், எங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த இதை வந்து அவங்களுக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். அதாவது லேசாக தான் படுத்தணும், ரொம்ப கனமாகிடுச்சுன்னா இந்த பூரி வந்து நல்லா இருக்காது. அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ வந்து குண்டாம் பூரி போட போகிறோம். இது எண்ணெய் காயறதுக்கு வந்து அறிகுறி வந்து இந்த இது மாவை போட்டு பார்த்து எண்ணெய் காஞ்சிருச்சான்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து இந்த குண்டாம் பூரியை வந்து இப்போ காஞ்சிருச்சு. நல்லா பொரியுது பாருங்க, அப்படி நல்லா வரணும். இப்படி நல்லா பொரிஞ்சு வரணும், அப்போ தான் அந்த பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். இதில் வந்து மாவில் வந்து வெறும் ரவையும் வெறும் எண்ணெய், உப்பு, தண்ணி தான் சேர்த்துருக்குறோம், வேறு எதுவும் சேர்க்கலை. இந்த பாயாசம் கீர் வந்து ஊற்றி அதில் சாப்பிடும்போது நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து குண்டாம் பூரின்னு சொல்லுவாங்க, இதுக்கு பேர் குண்டாம் பூரி. இது வந்து மடக்கு பூரி. இது வந்து போட்டு எடுத்துட்டோம்னா இதுவும் நல்லாயிருக்கும். இப்படிதான் இதுவும். அது வந்து எங்கள் ஊர் இது நாங்கள் வந்து குண்டாம் பூரின்னு சொல்லுவோம். இது வந்து மடக்கு பூரி. அது நல்லா பெருசாக நல்லாவும் இருக்கும். ஒரு பூரி சாப்பிட்டா கூட போதும். அது பிள்ளைங்களுக்கு வந்து இது சின்னதாக செஞ்சு கொடுக்கலாம். பெரியவங்களுக்கு அதில் வச்சு செஞ்சு அது கொடுத்தா நல்லா இதுவாக இருக்கும், சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, அப்படியே செவந்துடும், நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சோடனே தான் போடணும். காஞ்சோடனே போட்ட உடனே இதில் நல்லா பொரிஞ்சு வந்துடும்.
எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி குண்டா பூரியும் மடக்கு பூரியும் சுட்டுருக்குறோம். பாருங்கள், இதுதான் குண்டாம்பூரி. இப்படி வரணும். இதுதான் குண்டாம்பூரி சுட்டு இதில் கீர் செஞ்சு வச்சுக்கிறோம் பாருங்கள். இதை ஊற்றி அதில் ஊற வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். பார்த்துட்டு எங்கள் சேனலை பார்த்துட்டு எல்லோரும் எங்கள் சேனலை பாருங்கள். பார்த்து இதேமாரி செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.